சட்டுன்னு எல்லா துவையலும் அரைக்கிற மாதிரி ஒரு பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணலாம். 1 கப்பு பூண்டை இது மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. 50 கிராம் மிளகாய் எடுத்திருக்கேன். கடாயில் எண்ணெய் ஊற்றி இந்த பூண்டை நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம், ஈரத்தன்மை இல்லாமல். அதோட கொஞ்சமாக புளி சேர்த்துருக்கேன். பூண்டு பொன்னிறமாக வந்ததுக்கப்புறமா ஒரு பிளேட் எடுத்து வச்சுக்கோங்க. அதே கடாயில் 1 குழிக்கரண்டி அளவு கருப்பு உளுந்து, அதில் பாதி கடலைப்பருப்பு சேர்த்து வறுத்துக்கலாம். அதோட காஞ்ச மிளகாய் சேர்த்து 2 நிமிஷத்துக்கு வறுத்து எடுத்துக்கலாம் மிதமான தீயில். ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த பேஸ்ட்டுக்கு தேவையான உப்பு, 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. தேங்காய், வெங்காயம், நிலக்கடலை சட்னி, கொத்தமல்லி சட்னி இது எது அரைக்க முடியும் இதிலேருந்து 1 டீஸ்பூன் எடுத்து போட்டு அரைச்சி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதே கடாயில் 2 குழிக்கரண்டி கருப்பு உளுந்து, 1 குழிக்கரண்டி வெள்ளை உளுந்து, 1 குழிக்கரண்டி கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துகிட்டு காஞ்ச மிளகாய் அதோட சேர்த்து வறுத்துக்கலாம். அதோட 10 பூண்டு பல் போட்டிருக்கேன். இது ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கோங்க. இது பூண்டு பொடிக்கு. பெருங்காயத்தூளும் உப்பு சேர்க்க மறந்துடாதீங்க. பூண்டு வச்சு இந்த 2 ரெசிபியும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும்.